நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த தணிக்கை சான்றிதழ் பல விஷயங்கள் போயிட்டு ரொம்ப கருத்து எப்படி நான் ஏற்கனவே சொன்னேன், கலையில் அரசியலில் கலை இருக்கலாம், கலையில் அரசியல் இருக்கக்கூடாது, அது தனி. ஆனால் அந்த தணிக்கை துறையில் இப்போது என்ன நடக்கிறது என்பதை எங்களால் முற்றும் உணர முடியவில்லை. காலப்போக்கில் உண்மைகள் தெரிய வரலாம். இப்போ வந்து நம்ம இந்த பழைய திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாகம் 3ஆம் அது மாதிரி ஐயோட நூல்கள் புகழ்பெற்ற நூல்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி ஏதாவது நம்ம அந்த மாதிரி 2ஆம் பாகம் அந்த மாதிரி தொடர்பாங்கள வெளியிட வாய்ப்பு இருக்கலாம். குறிப்பாக வடுகுப்பட்டி முதல் வாழ்க்கை வரை அந்த மாதிரி அருமையான நூல்கள்லாம் இருக்குது. இதுவரை நான் எழுதியிருக்கிறேன் என்னுடைய சுயசரிதை. 28 வயது வரைக்கும் என் வாழ்வில் நான் கடந்து வந்த பாதை இதுவரை. நான் 28 வயதோடு அது நிறைவு பெற்றிருக்கிறது. நான் இப்போது 72 வயதில் இருக்கிறேன். மிச்சமுள்ள வாழ்க்கையை இதுவரை நான் 2ஆம் பாகம் என்று எழுதலாமா என்று சிந்தித்து வருகிறேன். எழுதினால் நிறைய அரசியல் வரலாறு, கலை வரலாறு, வாழ்வியல் வரலாறு, சமூக வரலாறு, திரைப்பட பாடல்கள் எல்லாவற்றை பற்றியும் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம். ஆளுநரோட சமீபத்திய நிகழ்வுகள் இந்த இடத்துல வருகிற தேர்தல் களம் எல்லோருக்குமே கடுமையாக இருக்கும் என்று தோன்றுகிறது. அதனால் உண்மை வெல்ல வேண்டும் என்பது என்னை போன்றவர்களின் சிந்தனையாக இருக்கிறது. வெற்றி தமிழர் பேரவை பிற்காலத்தில் ஏதாவது இது பண்பாட்டு அமைப்பா? வெற்றி தமிழர் பேரவையை பண்பாட்டு அமைப்பாக நாங்கள் நிகழ்த்தி வருகிறோம். அரசியல் என்ற நோக்கம் இல்லை, அது இப்போதைக்கு இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.